இந்த வீடியோ ஆக்சுவலி வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பெஷலான வீடியோ அப்படின்னு தான் நான் சொல்லணும். ஏன்னா இதை நான் எடிட் பண்ணும்போதே வந்து ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டேன். இந்த வீடியோ கிளிப்ஸ்லாம் கிட்டத்தட்ட என்கிட்ட வந்து ஒரு 10-15 நிமிஷத்துக்கு மேலே இருக்குது. எடிட் பண்ணும்போது எதை வச்சுக்கலாம் எதை டெலிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கன்ஃபியூஷன் இருந்துச்சு எனக்கு. ஏன்னா எல்லா வீடியோ கிளிப்ஸ்லுமே வந்து அந்தளவுக்கு மெமரிஸ் நிறைய இருக்குது. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எப்போவுமே நீ அம்மா வீட்டுக்கு வந்தனா எங்கள் எல்லாருக்கிட்டையும் கண்டிப்பாக சொல்லு, நாங்கள் எல்லாருமே உன்னையும் பாப்பாவையும் கண்டிப்பாக பார்க்க வருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் தான் வந்து அம்மா வீட்டுக்கு வரும்போதெல்லாம் ஏதாவது ஒரு ரீசனால் வந்து மிஸ் பண்ணிடுவேன். இந்த வாட்டி நான் அம்மா வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்திக்கு மட்டும்தான் தெரியும். அவள் மூலியமா எல்லாருக்கும் தெரிய வந்து எல்லாருமே சேர்ந்து என்னை வீட்டில் வந்து பார்க்க வந்தாங்க. இந்த ப்ரெக்னன்சி டைமில் அவங்கள எல்லாருமே பார்த்தது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது. ப்ளஸ் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் அன்றைக்கி. நாங்கள் அன்றைக்கி எல்லாருமே ஒன்றா இருக்கும் போது இதை பற்றி தான் டிஸ்கஷன் வந்து போயிட்டு இருந்துச்சு. நம்ம எல்லாரும் ஸ்கூல் படிக்கும் போது எக்ஸாமு, ஹோம்ஒர்க்கு, டெஸ்ட்டு இதை பற்றி மட்டும்தான் நம்மளுக்குள்ள பேச்சுவார்த்தைகள் இருக்கும். ஆனால் இப்போ எல்லாருக்கும் அவங்கவுங்க லைஃப்பில் வந்து நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்துடுச்சு. அவங்கவுங்களுக்கு ஆஃபீஸ் ஒர்க் இருக்குது, கல்யாணம், குழந்தை, குட்டிங்க, வீட்டு வேலைங்க இதை பற்றி நம்மளோட பேச்சுகள்லாம் மாறிடுச்சுல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிகிட்டு இருந்தோம். ஸோ என்ன தான் அவங்கவுங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருந்தாலும் அவங்கவுங்க ஒர்க்கில் பிஸியாக இருந்தாலும் எல்லா ஷெடியூலுமே வந்து விட்டுட்டு எனக்காக என்னை வீட்டில் வந்து பார்க்க வந்தது வந்து எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. இவங்க எல்லாரையுமே வந்து நான் ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்கிறத விட ஃபேமிலின்னு சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா இவங்க எல்லாருமே என்னோட நல்லது கெட்டது விஷயத்துல எப்போவுமே என் கூட இருந்திருக்காங்க. இப்போன்னு மட்டும் இல்லை, இனிமேவும் என் கூட இருப்பாங்க. ஆனால் அன்றைக்கி எனக்கு ஒன்று மட்டும் நல்லாவே புரிஞ்சுதுங்க. காலம் நம்மளை எவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு போனாலும் நம்ம மனசில் எப்போவுமே அழியாமல் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அதுதாங்க ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப்பு. எனக்கு இந்த மாதிரி ட்ரூ ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சதுக்கு நான் ரொம்பவே கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு தான் சொல்லணும். எவ்வளோ வருஷம் ஆயிருந்தாலும் நம்மளோட வாழ்க்கை எவ்வளோ தூரம் மாறி இருந்தாலும் நம்மளோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸை பார்க்கும்போது நம்மளாவே மாறிடுறோங்க. இதாங்க உண்மையும் கூட. உங்களுக்கும் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.